you, Lord. Thank you, Lord. பில்லி கிரஹாம் ஐயாவுடைய அடக்க ஆராதனையின் நாளிலே இந்த வார்த்தைகள் சொல்ல கேட்கப்பட்டது. ஒரு நாள் நான் மரிப்பேன், மரிக்கும் நாளிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று அவர் எழுதியதாக சொல்லப்பட்டது. Just my address has changed. என்னுடைய விலாசம் மாற்றப்பட்டது. பூலோகத்திலே நான் மரித்தேன், கர்த்தரோடு கூட சதா காலங்களும் மகிமையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. God buries his workmen, but his work goes on. The greatest voice have been lost, but the message still goes on. ஒரு பெரிய இழப்பு. கிறிஸ்டினா அக்கா இந்த ஊழியத்திலே அண்ணனோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை பல கடினங்களை தான் சுமந்தும் பல வழிகளை தான் சுமந்தும் அவர்கள் ஊழியத்திலே இன்னும் அதிகமாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் குடும்பமாய் எழும்பி பிரகாசித்து அநேக பெண்மணிகளுக்கு அவர்கள் ஒரு சாட்சியாக, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சவாலாக இருந்ததை நாம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இது ஒரு பெரிய இழப்பு. இந்த இழப்பிலே கர்த்தர் மாத்திரமே உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் ஆறுதலையும் தர முடியும். அவர் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன், அவரே நமக்கு ஆறுதலின் தேவன். இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஒரு பாடலை பாட நாங்கள் விரும்புகிறோம். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. உந்தனின் கண்ணீர் துருத்தியில் கண்டேன், உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியில் கண்டேன், உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். உந்தனை எந்தன் கரமாதில் வரைந்தேன், உனக்காக யாவையும் செய்து முடித்தேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன்.
கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அக்கா பேசினதற்கு அப்புறமா, கிறிஸ்டினா அக்கா பேசினதற்கு அப்புறமா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு அவர்களை இழந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஒரு மூத்த சகோதரியை நான் இழந்திருக்கிறேன். இந்த நாளில் குடும்பத்தினர் மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆறுதலையும் தேறுதலையும் தந்தருளுவாராக. அக்கா ஒரு முறையும் எங்களை பார்க்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் என்னால் மறக்கவே முடியாது. கடைசியாக அக்கா சொன்ன வார்த்தை, தம்பி நீங்கள் 2 பேரும் எங்களை போலவே இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே போலவே இருக்கிறீர்கள். ஒரு நாளும் உன் மனைவியை என்கரேஜ் பண்ணுறதை நிறுத்தாத. அவர்கள் ஒரு பெண்கள் மத்தியில் அழகாக பேசி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. மகளே, நீ அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக பேசணும்னு சொல்லி அக்கா என்கரேஜ் பண்ணதை என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் கர்த்தர் ஆறுதலை அளிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேங்க்யூ.